Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Philips hand mixer பத்தி தான், light weight hand mixer பத்தி தான் பார்க்க போறோம். இந்த hand mixer நான் கிட்டத்தட்ட 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கொடுத்தது இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய வேற brand hand mixersலாம் வாங்கி இருக்கேன். பட் தென் அதெல்லாம் எனக்கு ஒரு 3 months to 6 monthsல போய்டும். இது வந்து கிட்டத்தட்ட 1 yearக்கு மேல எனக்கு நல்லா உழைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க ஒரு பேக்கிங் பண்ணுவீங்க, நிறைய குக்கீஸ் பண்ணுவீங்க, பேக்கிங் உங்க இன்ட்ரஸ்ட் அப்படினா நீங்க ஒரு நல்ல hand mixer தேடிட்டு இருக்கீங்கன்னா Philips hand mixer வந்து it's a best choice ன்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்க ஒரு பேக்கரா இருந்தா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த hand mixer. Philips hand mixer வந்து ரொம்ப ஈஸியா கெட்டு போகாது. அதோட டியூரபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ப்ராப்பரா மெயின்टेन பண்ணீங்கனா ஒரு தடவை யூஸ்க்கு அப்புறமா நீங்க ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணி ப்ராப்பரா ப்ராடக்ட்ட மெயின்टेन பண்ணீங்கனா இது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல grip-ஆ இருக்கும். புடிச்சு blend பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கூட நமக்கு ரெண்டு மிக்சிங் ராட் வரும். இந்த பிளெண்டர் வந்து நமக்கு whipping cream இல்ல கேக்குக்கு whip பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே வந்து நமக்கு kneader-ம் வரும். ஆனா அந்த kneader வச்சு நம்ம ரொம்ப மாவுலாம் பிசைய முடியாது. நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். இருந்தாலும் வந்து அது எனக்கு யூஸ் ஆனதே கிடையாது. அதனால நான் ரொம்ப யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ராட் தான். சோ இந்த ராடோட ஃபீட்பேக்க பத்தி தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா நான் நிறைய வந்து பேக்கிங் வந்து அதுல தான் பண்ணிருக்கேன். அதனால நான் அத பத்தின ஃபீட்பேக் தான் கொடுக்க போறேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்பீட்ஸ் இருக்கு. 1 to 5 ஸ்பீட் இருக்கு. இதுல டர்போன்னு ஒரு பட்டன் இருக்கு. நம்ம இப்படி ஒவ்வொரு ஸ்பீட் மூவ் பண்ணும்போதும் டர்போ பிரஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்பீட் லிமிட் குறைக்காமலே அந்த இருக்கிற ஸ்பீட்லயே நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா மிக்ஸ் பண்ணி காட்டும். சோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த டர்போ ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க 5 ஸ்பீட்லயே வச்சிட்டு கூட நீங்க பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதுக்காக தான் அந்த டர்போ ஸ்பீட். அண்ட் இது eject பட்டன், பெரிய ஒரு eject பட்டன் இருக்கு பாருங்க. அந்த கிரே கலர் பட்டன் தான் eject பட்டன். இப்போ நம்ம வந்து இப்படி தான் நம்மளோட ராட வந்து மாட்டணும். அந்த ராட் மாற்றத்துக்கு முன்னாடி அது ஈரமா இருக்கா இல்லையா அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. க்ளீனா இருக்கணும் ராட். whipping முடிச்ச உடனே உங்களுக்கு eject பண்ணனும் அப்படினா மேலே இருக்கிற அந்த கிரே கலர் பட்டனை பிரஸ் பண்ணா லைட் பிரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஈஸியா வந்து நமக்கு eject ஆகி வெளியில வந்துரும். அவ்வளவுதான். அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஈவன் சின்ன குழந்தை கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட வயர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுலனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்விட்ச் போர்ட் பண்ணனும். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ இல்ல வந்து அவனுக்கோ வந்து நம்ம தனியா ஒரு ஸ்விட்ச் போர்ட் வந்து பண்ணனும். அது மாதிரி இது தேவையில்லை. நம்ம இதுல வந்து எதுலனாலும் ப்ளக் பண்ணி நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி டு யூஸ். இதுல 300 வாட் பவர்ஃபுல் மோட்டார் இருக்கு. அதனால நமக்கு வந்து blending ரொம்ப ஈஸியா நடக்கும். இன்னொன்னு இந்த வயர் கனெக்டடா வச்சிட்டே நம்ம வந்து அந்த ராட தொடக்கூடாது. இந்த ராட வந்து eject பண்ண பிறகு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். நம்ம வந்து eject பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்படியே மெஷின்லயே வச்சு க்ளீன் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு வெட் இன்கிரிடியன்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம், மிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். நீங்க வந்து அந்த ஸ்விட்ச் போர்ட்ல இருந்து ஸ்விட்ச் ப்ளக் பாயிண்ட் ரிமூவ் பண்ண பிறகு வாஷ் பண்றது தான் இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். அப்புறம் இது முடிஞ்ச உடனே அதை eject பண்ணிட்டு ராட eject பண்ண கையோட நீங்க அந்த பிளெண்டரை வந்து வைப் பண்ணி வச்சிடுங்க. நல்லா தொடச்சி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுல ஈரத்தை இருக்க விடாதீங்க. ஈரத்தை இருக்க விட மெஷின் வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமா. அதனால க்ளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்ச கையோடயே நம்ம க்ளீன் பண்ணிடுறது நமக்கு பெட்டர். ஈரத்தை தங்க விடாம இருக்கணும் மெஷின்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம whip பண்ற கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுனா இந்த மாதிரி ஒரே ஒரு blade வச்சு whip பண்ணிக்கலாம். நம்மளோட whipping content வந்து ஜாஸ்தியா இருந்ததுனா நம்ம வந்து ரெண்டு blade யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு நீங்க whip பண்ணனும்னா நமக்கு ஒரே ஒரு blade போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு blade வச்சு நம்ம டக்குன்னு whip பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பிளேட் இல்லாம நமக்கு இன்னொன்னு வந்து வரது வந்து இந்த ஆட்டா kneader. அது வந்து நான் ஏன் அதை பத்தி நான் ரொம்ப பேச மாட்டேங்கிறேன்னா நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. யூஸ் பண்ணாலுமே எனக்கு அது நல்லபடியா மாவு பிசைஞ்சு கொடுத்ததில்ல. அதை விட கையில பிசைறதே ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கிறதுனால நான் அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. அதனால யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நான் ரிவ்யூ கொடுக்க விரும்பல. அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த kneader வந்து வெரி யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணி இருக்கு இது வரைக்கும்.
அண்ட் அது இல்லாமல் எனக்கு ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் ஃபுட் ப்ராசஸர் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக அது மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். அதனாலையும் என்னமோ கூட நான் வந்து இதை ட்ரை பண்ணதில்லை, ரொம்ப ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போவே அது எனக்கு ஒர்க் ஆகலைன்றதுனால நான் விட்டுட்டேன். அதை நான் யூஸே பண்ணுறதில்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிலிப்ஸ் ஹேண்ட் மிக்சரோட டெமோவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நான் டெமோக்காக ஒரு 2 எக் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கேக் செய்யலான்னு இருக்கேன், ஒரு 1/2 kg கேக் போல். ஸோ வந்து 2 எக் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா எக் வந்து சும்மா அடித்தா பத்தாது. எக் வந்து அடிக்கும் போது நல்லா அது பொங்கி வரணும். இது நம்ம கையால் செய்ய முடியாது. ஸோ பேக்கிங்னு பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஐட்டம் வந்து கண்டிப்பாக தேவை. இதில் பண்ணாத நம்ம கேக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ எக்கை நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இந்த ஹேண்ட் மிக்சர் கண்டிப்பாக அவசியம். இந்த ஹேண்ட் மிக்சரில் ஏதாவது ஹேண்ட் மிக்சர், அந்த ஹேண்ட் மிக்சரில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஃபிலிப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்பீட் 1ல் வச்சுட்டு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக தான் பீட் ஆகுது. இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றிட்டே போவேன். அண்ட் 5th ஸ்பீடில் வரைக்கும் போவேன். நான் டேரெக்டாக 1, 2, 3லாம் கொஞ்சம் வேகமாக நகர்த்திட்டு போய் 5ல் தான் கொஞ்சம் நேரம் வச்சு ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு 2 முட்டை வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃப்ளஃபியாக ஆகுது பாருங்கள், புசு புசுன்னு எலும்பி வருது. நான் எதுவுமே போடல, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடல, வெறும் எக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுவே வந்து எவ்வளோ நல்லா பொங்கி வருது பாருங்கள். நான் இப்போ கேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணதுனால இது கூட சுகரும் எசன்ஸும் கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போது அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால இப்போ ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது எனக்கு. பாருங்கள், 2 முட்டை தான் போட்டேன். அந்த 2 முட்டை வந்து எவ்வளோ அழகாக பொங்கி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு. இப்படி கேக் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்படி பீட் பண்ணி முடித்த கையோடு நீங்கள் வந்து அந்த பீட்டரை வந்து தனியாக, அந்த பிளேடை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைப் பண்ணி எடுங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நீங்கள் அதில் போட்டுகிட்டே எடுக்கும் போது ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து இந்த பிளேடை எஜெக்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். முடித்த கையோடு க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நான் லைட்டாக தண்ணியில் தான் காமிச்சேன், ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. இதோ என்னோடய பிளெண்டரை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வைப் பண்ணி வச்சுட்டேன். இது அப்பப்போ நம்ம கையோட வைப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கம்மி. இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போது தான் வந்து, அப்படியே விட்டுட்டோம்னா தான் வந்து இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதர்வைஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி பேக் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஹேண்ட் மிக்சர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிலிப்ஸ் ஹேண்ட் மிக்சர் இஸ் த பெஸ்டஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஹேண்ட் மிக்சர் இது. ஏன்னா நான் நிறைய ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரு 3 to 6 monthsலேயே வந்து ஸ்பாயில் ஆகிடும். இதை வந்து நான் எப்போ எடுத்து நிறையா பிரேக் விட்டு எடுத்து யூஸ் பண்ணனாலும் யூஸ் ஆகும், பின்னாடி நான் யூஸ் பண்ணனாலும் யூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பற்றி அதாவது இந்த ஹேண்ட் மிக்சரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னை கேட்கலாம். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி டெமோ மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ராவல் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராடக்டை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட் எவர் கம்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதாக படுதோ அதை பற்றின வீடியோக்கள் தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஜானரில் போகக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் கிடையாது. லைக் இது வந்து ஒரு ட்ராவல் மட்டும்தான் இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து டெமோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லாமல் டே டு டே லைஃப்பில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதாக படுதோ,
என்னென்ன விஷயங்கள் எனக்கு தோணுதோ அதை பற்றின வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் வி ஆர் மோர் இன்டு காமெடி திங், அது வந்து எங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் போடுற வீடியோஸ். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jamila. Take care.